ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 14 சண்டே அன்றைக்கி நைட் 7 o'clock நம்ம எஸ்பிஓ டிவிஎம் அஃபீஷியல் யூடியூப் சேனலில் லைவ் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த லைவ் ஆனது 8:30 மணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அப்படி மாற்றம் செய்யப்பட்டு 8:30க்கு தொடங்கின அந்த நம்ம யூடியூப் லைவில் சார் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு விரிவான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரே ஒரு போஸ்டர் வச்சே நம்ம வந்து சார் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். ஏன்னா இந்த ஒரே போஸ்டரில் சார் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டாபிக்ஸுமே இதில் அடங்கியிருக்கு. அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் இனி வரக்கூடிய அந்த ஃப்யூச்சர் கான்செப்டில் எப்படிலாம் இருக்க போகுது டாபிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ இஷ்யூஸ் ஒன்று வந்துச்சு. அது எங்கே தொடங்கி எங்கே முடிஞ்சிச்சு, எந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம வந்து அதை எந்த எந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆர்பிஐ இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சோம், அதை பற்றி சார் நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய எஸ்பிஓவில் என்னென்னலாம் இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அதை பற்றியும் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகோ ஒன்று இருக்குது, அதாவது நம்ம எஸ்பிஐ லோகோ, அந்த லோகோவில் 4 சிம்பிள் இருக்குது. அந்த 4 சிம்பிளும் எதை குறிக்குது அதை பற்றிய ஒரு சின்ன ஒரு விஷயங்களையும் சார் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க இதை பற்றி சார் விரிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ இஷ்யூஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எங்கே வந்து யார் மூலயமா ஆர்பிஐ இஷ்யூஸ் வந்து எந்த ஆர்கனைசேஷன் மூலயமா ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி முடிஞ்சிச்சு, அந்த ஜேர்னியை பற்றி சார் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ இஷ்யூஸ்க்கு காரணமானவங்க யார் அப்படிங்கிறத வந்து சார் வந்து பப்ளிக்கில் நான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய நலனும் இதில் அடங்கியிருக்கு, எங்களுடைய நலனும் இதில் அடங்கியிருக்கு, ஸோ நாங்கள் வந்து யாருன்னு வந்து பப்ளிக்காக அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எஸ்பிஓவை பற்றி ஒரு முழுமையாக தெரிஞ்சு கொள்ளாமல் ஒரு டிரான்சாக்ஷன் இங்கே வந்து அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு கான்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் செஞ்சுருக்கு. கான்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க நம்ம எஸ்பிஓவை வெரிஃபை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெப்பேஜில் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்ச அவங்களால கான்டாக்ட் பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலையாம். மெயில் ஐடின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சும் அதற்கு அவங்க வந்து மெயில் அனுப்பவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க சரியாகவே விசாரிக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் வந்து இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்டாக்ட் செய்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. கூகுள்லேயும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு நம்பர் எடுத்தோம், அது நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த காரணத்துக்காக நேரடியாக நாங்கள் ஆஃபீஸ்க்கே போனோம், ஆனால் ஆஃபீஸ் மூடி இருந்துச்சு அப்படின்னு மூடி இருந்த ஒரே காரணத்துக்காக அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து இதை ஒரு ப்ரூஃபாக வந்து நம்ம சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் அங்கே ஒரு காலிங் பெல் இருக்குது அப்படிங்கிறதும் பதிவாகிருக்கு, அங்கே நிறைய ஸ்கூட்டிஸ் அண்ட் பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் பதிவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கான்டாக்ட் நம்பர் எழுதி போட்டதும் அதில் பதிவாகியிருக்கு. இதை எதையுமே அவங்க கண்டுக்கலை. காலிங் பெல்லை அடிச்சிருக்கலாம், அடிக்கலை. ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து அவங்க வந்து கால் செஞ்சு பார்த்துருக்கலாம், ஆனால் அதுவும் பார்க்கல. இப்படி எதுவுமே செய்யாமல் அந்த ஆர்கனைசேஷன் சொன்னது சரி அப்படின்னு ஆர்பிஐ கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க. இப்படி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்சர்ன் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே ஆர்பிஐட்ட புகார் கொடுத்துருக்கு. இவங்க புகார் கொடுத்ததோட பேரில் ஆர்பிஐ எந்த விசாரணையுமே இல்லாமல் நம்ம சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. டொமைன் ரெஜிஸ்ட்ரி தான் நமக்கு சைட் பிளாக் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிவித்தாங்க. அதுக்கு சொன்ன காரணம் பார்த்திங்க அப்படின்னா, எம்எல்எம் ஸ்கீம் மாதிரி நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை பற்றி வந்து நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை அசோக் நகர் சைபர் கிரைம் கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எஸ்பிஓ என்ன பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் ஐடி வந்து க்ரியேட் செஞ்சு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேறொரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த மெயில் ஐடி இப்படி வந்து அவங்க வந்து தகவலை வந்து மாறி மாறி சொல்லும் போது அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு.
கடைசி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கான்டாக்ட் நம்பர் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஒரு மேடம் நம்பர் கொடுத்து, "நீங்க வாட்ஸ்அப்பில வந்து அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மேடம் கிட்ட பேசும்போது, அவங்க வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்காம, ஆர்பிஐக்கு மெயில் அனுப்பி, அதன் மூலமா உங்க பிரச்சனை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. எங்களால அத பத்தி தெளிவா கூற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆர்பிஐ மெயில் ஐடிய நெட்ல தேடி மெயில் அனுப்புன பிறகு தான் பிரச்சனை என்னன்னே நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம, அதே சமயம் பேங்க்கும் நம்மகிட்ட வந்து அதிக டிரான்சாக்ஷன் நடைபெறதுனால, ஆர்பிஐ கிட்ட யாரோ வந்து கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஆர்பிஐ வந்து இந்த புகார வந்து இஓடபிள்யூவுக்கு வந்து தெரிவிச்சாங்க. இஓடபிள்யூ இந்த புகாரின் பேர்ல டிசம்பர் 16, 17 இந்த டேட்ல தான் நம்ம எஸ்பிஓ வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அதற்கு அப்புறம் தான் நம்ம நேரடியா போய் அவங்க கேட்கும்போது தகவல்கள எல்லாமே அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லா தகவலையும் நம்ம வந்து எழுதி குடுத்து, அத மேலிடத்திட்ட அனுப்புறதா சொல்லி, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து வேலூருக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் இதே மாதிரி எல்லா ப்ரூஃபையும் வந்து அங்கேயும் குடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் சில தினங்கள் கழித்து சென்னைக்கு வாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க வந்து குடுத்த எந்த ஒரு தகவலும் வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி, பல ஆதாரங்கள நம்மகிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து சமர்ப்பிக்குமாறு அவங்க வந்து சொன்னாங்க. அத பேசிக்கா வச்சு தான் இந்த 400 to 500 பக்க அளவுல ஒரு ரிப்போர்ட் வந்து தயாரிக்கப்பட்டு, அது வந்து உரிய துறைகிட்ட சரிபார்க்கிறதுக்காக ஒப்படைக்கப்பட்டுச்சு. நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கிறத வச்சு ஆர்பிஐ சைட்டை பிளாக் செஞ்சும் நீங்கள் வந்து sbo.web2.org.in அப்படின்னு வேறொரு மெயிலை ஓப்பன் செஞ்சு வேலை செஞ்சுருக்கீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எல்லாம் முடியிற நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம மேலே வந்து போட்டுட்டாங்க. புதிய மெயில் ஐடி ஓப்பன் செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத லெட்டர் மூலயமா அவங்களுக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு ஐடி பிளாக் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பயப்படக்கூடாது. அதை வந்து நம்ம ஒரே நோக்கத்தை வச்சு தான் நம்ம வந்து வெப்சைட் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஒரு லெட்டர் வடிவில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட அனுப்பணும். இந்த முறை என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே அவங்க சரிபார்த்த காரணத்தினால, இந்த முறை சீக்கிரமா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்கிட்டயும் அது போய் சீக்கிரமா சரிபார்த்து நமக்கான அப்ரூவல் லெட்டரை நமக்கு அனுப்பிட்டாங்க. நாமளும் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டு மூலயமா உங்களுக்கு தெரிவித்தோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இனி நம்ம எஸ்பிஓல வந்து வேலையை தொடங்கலாம், எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் நடத்தலாம் அப்படின்னு நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. பார்ட் டைம் ஜாபில் இது மாதிரி யாரும் அப்ரூவல் லெட்டர் வாங்கியதா சரித்திரமே கிடையாது. நம்ம எஸ்பிஓ தான் அதற்கு விதிவிலக்காகவும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த சாட் உங்களுக்கு என்ன சொல்ல வருது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ மேலே என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வந்து வந்துச்சு, அதுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் வந்து சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் வந்து கிடைக்கும், அதாவது இது பண்ணுனா இந்த சொல்யூஷன் உங்களுக்கு நல்ல விதத்தில் ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அது என்னென்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் சார் இதுக்கப்புறமா சொல்லியிருப்பாங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கான்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஆர்பிஐ இது எல்லாமே எஸ்பிஓ மேலே கூறிய குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எம்எல்எம் ப்ரமிட் ஸ்கீம் சரிங்களா, அதுக்கப்புறம் ப்ரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம், டிரெக்ட் செல்லிங் ஆக்ட், அதாவது டிரான்சாக்ஷன் அதிகமாக நடந்ததுனால இஓடபிள்யூக்கு இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டுச்சு. இது நம்ம எஸ்பிஓவை முழுமையாக சோதித்து நமக்கான சொல்யூஷனை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எம்எல்எம் ப்ரமிட் ஸ்கீம் இருக்கக்கூடாது. என்ன எம்எல்எம் ப்ரமிட் ஸ்கீம் என்ன இருக்கக்கூடாது அப்படி தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லெவல் பேஸ்ட் இன்கம் கொடுக்கும் வேலை வந்து இதில் எம்எல்எம் ஸ்கீமில் வந்து அடங்கும். குறிப்பாக லெவல் பேஸ்ட் இன்ட்ரோ போனஸ் வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, நம்ம அதை வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன பார்த்திங்க அப்படின்னா, நோ ப்ரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம், அதாவது மணி சர்க்குலேஷன் நம்ம எஸ்பிஓவில் இல்லை அப்படிங்கிறத டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நம்ம ப்ரூஃபாக அவங்கக்கிட்ட காட்டிட்டோம்.
ஸோ நம்மக்கிட்ட அந்த மணி சர்க்குலேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறோம், எந்த பேசிஸில் சம்பளம் வாங்குறாங்க, அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க, இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி வேலை கொடுத்து சம்பளம் எப்படி கொடுக்க போகிறோம், எங்கேருந்தெல்லாம் எஸ்பிஓக்கு ஃபண்டு வரப்போகுது, எந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஆதாரத்தோடு எழுதி கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு மணி சர்க்குலேஷன் ஸ்கீமில் இது வராது அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணதா சார் சொன்னாங்க. தேர்ட் என்ன பார்த்திங்கன்னா, நோ டைரக்ட் செல்லிங் ஆக்ட். அதாவது நம்மளுடைய பிளானே தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சட்டம் டிசம்பர் மாதம் தான் தமிழ்நாடு அரசு வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. எனவே நம்ம வந்து இதில் கண்டிப்பாக வரவே மாட்டோம். ஆகையால் இந்த டிபார்ட்மெண்ட்டிடம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் வந்து செய்ய மாட்டோம், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி முறையாக நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. பொதுவாகவே பார்ட் டைம் ஜாபில் ஆரம்ப கட்டத்தில் சேர்ந்தவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்து ஆசை காட்டி இறுதியில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் சேர்ந்ததும் சம்பளம் கொடுக்க முடியாமல் கம்பெனியை மூடிட்டு போயிடுவாங்க. கடைசியில் சேர்ந்த எல்லாருமே ஏமாந்து போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நடந்துட்டும் இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நம்ம எஸ்பிஓ அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக ப்ரூஃப் பண்ணியாச்சு. எஸ்பிஓவுக்கு டீம் க்ரோத் தேவை அப்படிங்கிறத கருத்தில் வச்சு தான் இந்த கான்செப்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஆனால் அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே நம்ம ரீஃபண்டு கொடுக்க போகிறோம். மாத சம்பளம் எல்லாருக்குமே கொடுக்கறதுல இருந்து ஒரு 20% மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு செலுத்திய அந்த நம்ம இந்த வேலைக்காக க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக செலுத்திய அந்த பணம் வந்து நம்மளை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் வெறும் 20% தான். ஸோ இது அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அதனால தான் ரீஃபண்ட் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. டீம் க்ரோத்துக்காக இந்த சிஸ்டம் வந்து நான் யூஸ் பண்ணமே தவிர, இது தவறு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. டிரெக்ட் ரெஃபரல் போனஸ் வந்து கொடுக்கலாம், ஆனால் லெவல் பெஸ்ட் இன்ட்ரோ போனஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. நம்மளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த செக்ஷன் கீழே குற்றம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லேயே நீ வரமாட்டோம் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டாச்சு. இதை உறுதி செய்கிற வகையில் தான் நம்மளுக்கு மெமோரண்டம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நம்ம செலுத்திய பணம் ரீஃபண்டாக நமக்கு கிடைக்க போகுது. அதே சமயம் நமக்கு ஃப்யூச்சர் எஸ்பிஓவில் க்ளவுட் ஸ்டோரேஜில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதற்கான அனைத்தும் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு இஓடபிள்யூ கிட்ட ஆதாரத்தோட எஸ்பிஓ சப்மிட் செஞ்சுட்டாங்க. ஜூலை 14 உங்கள் பிரச்சனைக்காக, அதாவது அன்பிளாக் ரெக்வஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர், ஐடி ட்ரான்ஸ்ஃபர், மெயில் ஐடி சேஞ்ச், ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட், கேன்சல், ஓல்டு பல்க் சஸ்பெண்டட், இது தொடர்பாக இந்த 5 டாபிக்ஸ் தொடர்பாக எஸ்பிஓக்கு மெயில் அனுப்பலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இனி யார் இது தொடர்பாக மெயில் அனுப்பாதீங்க. ஜூலை 14 தான் கடைசி டேட். அன்றைக்கி அனுப்புனவங்க அன்றைக்கி வரைக்கும் அனுப்புனவங்களை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். இனி அனுப்புகிற எந்த ஒரு மெயிலும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. ஜூலை 14க்கு மேலே யாராவது இது குறித்து மெயில் எஸ்பிஓக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டு வேலை ஆரம்பித்த 3 மாதம் கழித்து பேக்ஹேண்டில் ஆட்களை வச்சு சரி பார்த்து அவங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் வழங்கப்படாது, ரீஃபண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படும். தொடர்ந்து அவங்களால எஸ்பிஓவில் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய கருத்தில் வச்சுக்கோங்க. இனி யாராவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பாதீங்க. ஆக மொத்தம் இஓடபிள்யூக்கு கீழே குற்றம் சாட்டும் பிரிவு நமக்கு பொருந்தவே பொருந்தாது. இந்த மெமோரண்டம் நமக்கு நம்ம மீது தவறு உள்ளதா அப்படின்னு ஒரு ஆராயும்படி இஓடபிள்யூவிடம் கூறிய ஆர்பிஐக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. அதை அவங்க சரி பார்த்துக்குவாங்க. அவ்வளவுதான். இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருச்சு. டெப்யூட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் நம்ம இந்த கேஸுடைய ஹையர் ஆஃபீஸர். அவங்க நம்ம சமர்ப்பித்த எல்லா ஆதாரங்கள் அனைத்தையும் சரி பார்த்து அதை உரிய துறையிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நமக்கும் அனுப்பியிருக்காங்க. இது குறித்து நேரடியாக நம்ம விசாரிச்சிட்டோம், இனி நம்ம வேலையை தொடங்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம மேலே போடப்பட்ட அந்த பொய்யான கேஸோடைய ஒரு தொகுப்பு.
எஸ்பிஓ எடுத்திருக்கிற முடிவு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் ஒரு சில வருடங்கள் நியூ ஜாயினிங்கே 99.999% கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் ஃப்யூச்சரில் மேபி 0.009% வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற நபர்களை வச்சு அவங்களுக்கு வழங்கப்படுற சம்பளத்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி செய்கிற வேலையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். எத்தனை நபர்கள் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபண்டு வச்சு அது எல்லாருக்கும் நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இனி வாட் நெக்ஸ்ட் எஸ்பிஓ, அடுத்து வரக்கூடிய எஸ்பிஓ என்ன அப்படி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் கான்செப்ட், அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 4 சிம்பிள்ஸ் என்ன சொல்லுது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லோகோவுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. எஸ்பிஓ இதுதான் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செஞ்ச ஒன்று தான். பிளான் அடிக்கடி மாறுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. ஜாயினிங் இல்லாத காரணத்தினால இனி பிளானில் எந்தவித மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. குறைஞ்சது 4 மாத காலம் நம்ம ட்ரைனிங் பீரியடில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம செய்ய இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச எல்லா விதமான வேலைகளையும் சேர்த்து ஒன்றா இதில் நம்ம செய்ய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், ட்விட்டர் இந்த மாதிரி இணையதளத்தில் வந்து நம்ம ஷேரிங் செய்கிறது, ரேட்டிங் கொடுக்கறது, கமெண்ட் செய்கிறது, வீடியோ வாட்ச் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஒன்றா செய்ய போகிறோம். அது மூலயமா நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். லோகோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னென்னா ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் அப்கிரேடட், அதாவது வருமான வாய்ப்பை இன்னும் சிறப்பாக அவங்க மேம்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வருமானம் கிடைச்சிருந்துச்சு, இனி அதை விட சிறப்பாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன், எஸ்பிஓவில் இலவச கல்வி திட்டம் வரப்போகுது. இது குறித்து விரிவாக வந்து பின்னாடி அறிவிக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங், அதாவது சம்பாதிப்புடன் கூடிய இலவச வணிக பட்டப்படிப்பு வரப்போகுது. இதில் படித்து பாஸ் ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கும், அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் மேன்களாக உருவாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் எஸ்பிஓ அங்கீகாரம் கொடுக்குது. ஃபோர்த் என்ன பார்த்திங்கன்னா சேவ் க்ரீன், அதாவது இனி வரக்கூடிய காலத்தில் இப்போதைக்கு சேவ் க்ரீன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்டிங்கில் தான் இருக்குது. எதிர்காலத்தில் மேபி இதை வந்து நிறைவேறலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள அந்த ஃபர்ஸ்ட் 3 டாப்பிக்கில் இருக்கிற அந்த 3ஐயும் வந்து நம்ம வந்து இனி வந்து நம்ம பின்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் பிளானில் எந்த தவறும் நடக்காமல் இருக்க சில மாற்றங்கள் வந்து அதில் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் டிடிஎஸ் வந்து ஜூலை 15ஆம் தேதி பே பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. யாருக்கெல்லாம் அதாவது டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்திங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் 20% யாருக்கெல்லாம் டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் வந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. கட்டாயமாக டிடிஎஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற 100லேருந்து 200 நபர்களுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் டிடிஎஸ் வந்து கட்டியிருக்காங்க. எந்த அளவுக்கு டிடிஎஸ் பே பண்ணுறதை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அட்மின் டீமில் இருக்கிற லாயர்ஸ் அவங்கெல்லாம் வந்து முடிவு செஞ்சு கண்டிப்பாக இவங்க இத்தனை பேர் அந்த 100லேருந்து 200 பேருக்கு கண்டிப்பாக அவங்க கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு முடிவு செஞ்சு அவங்களுக்கு மட்டும்தான் கட்டியிருக்காங்க. மீதி உள்ளவங்களுக்கு யாருக்கும் கட்டலை. அடுத்து ஒரு 8 விதமான டாபிக் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. அந்த 8 விதமான டாப்பிக்கில் சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ்ட் 5 டாபிக்ஸ் வில் பி சால்வ் வித்தின் 10 days, அதாவது ஜூலை 14 வரைக்கும் தங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு மெயில் அனுப்பின எல்லாருடைய குறைகளும் இன்னும் 10 நாட்களுக்குள்ளே சரி செய்யப்படும். இனி புதுசாக யாராவது மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா அது குறித்த எந்த சொல்யூஷனும் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னா நியூ பிளான் லான்ச் அட் 17/7/2024, அதாவது வரக்கூடிய 17ஆம் தேதி வந்து எஸ்பிஓடைய பிளான் வந்து அறிவிக்க போகிறாங்க. என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அதில் வந்து சொல்ல போகிறாங்க.
3 விதமான வேலைகள் வந்து இருக்க போகுது. முதல் 2ல் குறிப்பிட்ட தகுதி உள்ள நபர்கள் மட்டும்தான் அதில் வேலை செய்ய முடியும். எதிர்காலத்தில் எல்லாருமே அந்த 2 டைப்ஸ்லேயே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாரையும் ட்ரெயின் கொடுத்து அதில் வந்து வர வச்சுருவாங்க. இப்போதைக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் வந்து அதுக்கு தகுதி உள்ள நபர்கள் மட்டும்தான் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 2 வித வேலையில் வருமானமும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். எஸ்பிஓ கொடுப்பதையும் தாண்டி அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய மெயின் தீமே. தேர்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வீடியோ செலெக்ஷன் 18/7/2024. இது வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதி நடக்க போகுது. பிளான் லான்ச் ஆன உடனே வீடியோ செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சார் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபோர்த் என்ன பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேஸ்ட் மெம்பர்ஸ் ஸ்பிளிட். மாவட்டத்தை மையமாக வச்சு எஸ்பிஓ நபர்களை வந்து பிரிக்க போகிறாங்க. இது வந்து என்றைக்கு வேணாலும் நடக்கலாம். ஏன்னா டேட் வந்து ஃபிக்ஸ்ட் பண்ணி கொடுக்கல. ஸோ எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5th வந்து ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ராவல் ஸ்டார்டட் ஆன் 27/7/2024. அதாவது ரீஃபண்ட் அப்ளை செஞ்சவங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கும் எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு நினைப்பவங்களுக்கும் முதல்ல ரீஃபண்ட் வழங்கப்படும். அதாவது மெயில் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து சரியான முறையில் வந்து சேரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் வழங்கப்படும் நபர்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் செஞ்சு ஆஃபீஸுக்கு பதில் மெயில் அனுப்புனா அவங்களுடைய யூசர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆகும். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் செய்யலை அப்படின்னா மேனுவலாக அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்க மென்ஷன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆகும். வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து ஆரம்பித்த உடனே பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம வேலையை செய்ய தொடங்க போகிறோம். எல்லாருடைய வேலட் அமௌண்ட்டும் 0 ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரைவேட் லிமிடெடில் புதிய அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்கப்படும். அதில் நம்ம வேலை செய்ய போகிறோம். வேலை வந்து பேட்சாக தான் நடைபெற போகுது. அது என்ன அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரமே சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. 6th வந்து நியூ குரூப் ஓப்பன் பை லாங்குவேஜ் வைஸ். அதாவது மொழிகளை அடிப்படையாக ஒரு குரூப் வந்து பிரிக்க போகிறாங்க. அதில் எல்லாருமே சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து நம்ம ப்ரூஃபை மட்டும்தான் ஷேர் செய்ய மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இருந்து நீக்கப்பட போகிறாங்க. எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எஸ்பிஓவில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கொடுக்கப்படும். எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மீண்டும் எஸ்பிஓக்குள்ளே வரவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. 7th என்ன பார்த்திங்க அப்படின்னா நியூ பிளான் பேஸ்ட் மெம்பர்ஸ் ஸ்பிளிட். அதாவது 3 கேட்டகரியில் எஸ்பிஓ நபர்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது சரியான முறையில் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 8th என்ன பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஓ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மெம்பர்ஸ் செலக்ட். அதாவது எஸ்பிஓ இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கூட இன்னொரு பிஸ்னஸையும் தொடங்க போகிறாங்க. அதுக்கு சரியான எஸ்பிஓ நபர்களை தேர்வு செய்யப்பட போகிறாங்க. இது எஸ்பிஓ அல்லாத நபர்களாலும் செய்ய முடியும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேட் ஃபிக்ஸு எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டாக சொல்லலை அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயங்களும் கூடிய சீக்கிரமே முடிஞ்சு வேலை சீக்கிரமாக ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சார் வந்து ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. பிளான் அறிவிக்கப்பட்டதுமே எந்த கேட்டகரியில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் எஸ்பிஓவால் தேர்வு செய்யப்பட போகிறாங்க. டெய்லி டாஸ்க் ஒர்க் வந்து 100% ஆகஸ்ட் 10th ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சார் வந்து ரொம்பவுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் சார் அன்னைக்கு சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் லைவ் மீட்டிங்கில் வந்து சார் கொடுத்த ஒரு விரிவான எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். சார் இன்னும் நிறைய விஷயங்களை அந்த யூடியூப் லைவில் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மறக்காமல் போய் யூடியூப் லைவை பார்க்கலனா உடனே போய் பார்த்துருங்க. இல்லைனா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறத வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you so much to all.